கார்ல ப்ரோ லோகேஷ் ப்ரோ காலேஜ் காருமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. குரூப்பில் போடணும் ப்ரோ. பாருங்கள் ஜெகன் அண்ணா ஓட்டுறாங்க கெத்தா. காலேஜில் காரில் இருந்து இறங்க போகிறோம். காலேஜ்லேருந்து கார்லேருந்து இறங்க போறியா? சரி காய்ஸ் இங்க பாருங்க ஜெகன். இன்னைக்கு நாங்க கார்ல வரோம் காலேஜுக்கு. நம்ம ஜெகன் தான் வண்டி ஓட்டுறாரு. இங்க பாருங்க லோகேஷ், நம்ம ஹாரிஸ் இருக்காரு. காலேஜுக்கு பயங்கரமா போய் இறங்க போறோம். புதுசா ஒருத்தர் நம்ம கூட ஜாயின் ஆயிட்டாரு. நம்ம பர்க்கு ஜாயின் ஆயிட்டாரு. இங்க பாரு, இப்ப நம்ம டூர் பிளான் மாத்தியாச்சு. பிளான் அப்படியே ஒகேனக்கலுக்கு மாத்தியாச்சு. உண்மையுமே போதா ஜாலி சக்தி போடா நீ என்னைக்கு பாக்க மச்சி சீரியஸா பிளான் மாத்தியாச்சு. அது ஏன்னா இன்னொரு காலேஜ் போயிரு போறோம் நம்ம வீட்டுக்கு போறோம். கோவமா இருங்க. காய்ஸ் காலேஜ் போலதான் போனோம். திடீர்னு பிளான் மாத்தியாச்சு. எந்த பிளான் சொல்லுங்க. என்ன மலை கல்வராயன் மலைக்கு போறோம். யார் ஓட்டுறன்னு தெரியுமா? காட்டு ஓட்டுறோட காட்டு. லோகேஷ் தான் இன்னும் போற தெரியல. ஜெகன் தான் சொல்லி தர போறாரு அவருக்கு எப்படி கார் ஓட்டணும்னு. நம்ம புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறாரு நம்ம கூட. அவருக்கு பிராங்க் பண்ண போய் தான் உண்மையா மாறிடுச்சு. பரத்தோட அடாவடி அடம்பிடிப்பால நாங்க டூருக்கு போறோம். இந்த பாட்டு நம்ம எங்க வரோம் இப்ப? கல்வராயன் ஹில்ஸ். ஒரு ஸ்லிப் அடிச்சிக்கிறோம். ஒரு ஸ்லிப் இல்ல, ஒரு பெண்ட் எடுத்துறோம். ஒரு சைடு பெண்ட் அடிச்சிக்கிறோம். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு गाइस. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. போனதுல ரொம்ப டஃப்பா இருக்கு. டக்குனு வண்டி ஏத்த தெரியல. அதனால நாங்க எல்லாரும் இறங்கிட்டோம். இறங்கி ஓடிட்டு இருக்கோம். அது என்ன ப்ரோ ரைடர் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி மொத்தம் ஒருத்தனை ஒரு மொத்தம் 5 இது இருக்கு. சைடு பண்ணி இருக்கு. 5 இடத்துல இந்த மாதிரி இறங்கி தள்ள சொல்லுவான்னு நினைக்கிறேன். தீபனை பார்ப்போம். நீங்க வர மாட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஏதோ நீங்க வர மாட்டீங்களே அப்படின்னு சொன்னாரு. நம்மள பத்தாண்டா சொன்னாரா? ஒரு சொர்க்கத்துக்கான வழி மீறிக்குது பாரு. எனக்கு சொருவர் எங்க சொருவ போறா? சொல்லணும் போல. எங்களால முடிஞ்சா பிளாக் பண்ணது. ரொம்ப டேஞ்சரான இடம். யானெல்லாம் வர போட்டுக்கிறாங்க. நினைக்கிறேங்க. அது கஞ்சா விற்பனை நடக்குறீங்க. உங்களுக்கு தெரியுதா தெரியல. வாழைப்பாடு 2 கிலோ வேணாம். அங்க பாருங்க. அந்த ஊர் மக்களை பாருங்க எப்படி இருக்காங்க. மக்கள் ஒரு தெரிறாங்க. ஓகே, நீங்க என்ன இப்ப நாங்க வீடாங்க போனோம். அவ்வளவுதான். எங்க அண்ணன் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் கொண்டு போறாரு. எங்களை கொண்டு போய் சேர்த்துருவாரு. அவரு கொண்டு போய் சேர்த்து 1500 ரூபாய் கொடுத்து ட்ரெக்கிங் போவீங்களா? நாங்க வந்து ட்ரெக்கிங் ஃப்ரீயா போறோம். ஆமா நாங்களும் 1500 ரூபாய் பெட்ரோல் போட்டு தான் போறோம். ஜெகனே புழுகுறாங்க. ஜெகனே கீழே இட்ஸர போகுது, பார்த்து ஓட்டு. கல்லு அதை பார்த்தேன். ஓ மை காட் गाइस, நைஸ்ல. ஏசி டாங்க் போயினா இத்தனை தலைவலியா. நைஸ் கஷ்டப்பட்டு ஏத்துறோம். ஒரு நிமிஷம் கேப்போம். கேளு. மேல நல்லா இருக்குதானா? மேல ஃபைண்டர் நாம தாரு. சரி ஓகேண்ணா. गाइस இப்ப கேட்டேன் நான். ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அது நம்ம நான் பாப்போம். நான் சொல்லிட்டா இந்த இடத்துல நாங்க வந்துரும். எங்க அப்பா இப்ப சொல்றப்பே நம்ம மாமா எல்லாம் போனோமேடா. ஆனா அது உள்ளார கூட்டிட்டு போவார யாருன்னாரு. ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்குது, சத்தியமான உங்களை கூட்டிட்டு போறான்.
அங்க யாருமே விட மாட்டாங்க. ஆனா நம்ம போலாம். உங்க அப்பா பேர் சொன்னா போயிடலாமா? அப்புறம் அப்பா அந்த இடத்துக்கு கூட்டு போனா ரோட்டை பார்க்க விடுங்க. இப்பதான் இவரு நீ என்ன ரோட்டை பார்த்து என்னடா போட போற? இப்பதான் நம்ம ஜெகன் அவன் பேர் பரத் வந்து கோமால இருந்து ஏந்துக்கிறாரு. அதான் கரெக்டா சொல்லிக்கிறாரு. இல்ல மச்சி எங்க அப்பா போன் பண்ணி இப்ப அப்படியே லைன் ஏறு இப்ப உங்க அப்பா ரோட்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லு. மச்சி பத்திரம் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் பாத்துவாங்க. இதெல்லாம் கால் பண்ணிருப்போம் சிக்னல் கிடைக்கல. வாட்ஸ்அப் கால் பண்ண முடியுமா? அடி வாங்குதோ லைட்டா, பின்னாடி சவுண்டு கேக்குது. எனக்கு வந்து ஜில்லுன்னு காத்து வருது. அது என்ன காத்துன்னு தான் தெரியல. எங்கடா இது? தார் ரோடு வந்துடுது. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. தலையை முடி வெளியே விடு. என்ன நீ மண்ணு வர? ஏதோ உள்ளூர் ஆளா இருப்பான். யாரையும் வந்தா சொன்னவன் தானே காட்டுருங்க. ஓகேவா? ஏதாவது கேட்டாங்கன்னா சொன்னவன் தானா. நான் எங்கடா கதை தரேன்? அப்புறம் அதை புடிச்சு நீ எங்க போற? இப்பதானே இடி வாங்கணும் மண்டையில டமால்னு. இந்த டீப்பன் பையன் கோளாறு மாரி ஏதாவது பண்றான்னு பண்ணிட்டு மண்டையில போயிடுச்சுன்னு வந்துடுறான் அடிக்கடி. அப்புறம் நீங்க என்ன ஊருக்கு ஒரு தெரிஞ்சு வந்தீங்களா இல்லை தெரியாம வந்தீங்களா? தெரிஞ்சுதாங்க வந்தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அப்பா காலங்காத்தாலே கேள்வி கேட்டாரு. படிக்க போறோம், படிக்க அனுப்பிச்சு விட்டா நீ என்ன ஊர் சுத்தினுங்கிறாரு. சொல்ல வேண்டியவங்களை நான் கரெக்டாக சொல்லிட்டீங்களா? சொல்ல வேண்டியது அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட காலைல கார் ஓட்டுறப்போ நீங்க சொன்னீங்க, அதனால நான் சொல்ல முடியல. என் கதையில நீங்க நான் டெக்ஸ்ட் பண்ணா நீங்க சொல்லுவீங்கன்ட்டு நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் வீட்டுல முதல்ல சொன்னீங்களா? நீங்க வீட்லயே நான் ஒன்றும் சொல்ல. நான் காலேஜ் போறேன்னு சொன்னேன். அதோட அவங்களும் கண்டுக்கல. அதோட சரி காலேஜ் தானே போறேன்னு விட்டாங்க. ஆனா எங்க அம்மா காலையில கேட்டாங்க, கார்ல தான் போறீங்க அப்படியே எங்க ஊர் சுத்த எல்லாரும் பாதி வெளியே நின்று இருக்காங்க. நம்ம வந்து விடாமுயற்சி கொடுத்து ஏற்றிட்டு இருக்கிறோம் காரை. நம்ம ஏற்றிட்டா நம்ம பேர் கின்னஸ் ரெக்கார்டில் வந்துருமா. பெரிய சாதனை தான். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க என்ன சொல்றான் பாத்தீங்களா? சாதனை பண்ணணும்னு சொல்றான் பாருங்க. சாதனை யூடியூப்ல சாதனை இல்லடா, என்ன சாதனை பண்ணணும்னு சொல்றான் பாருங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ற? ஆல்ரெடி 3 பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தது போதாதா? 4ஆவதா ஒரு பொண்ணு வாழ்க்கை வரைக்கும் கெடுக்க மாட்டோம். தாவல தூக்கு. சரி ஜெகன, ஒரு டவுட் ஜெகன. ரோடு இப்படி இருக்குது, ஏதாவது ஒரு கல்லு கில்லு குத்தி டயர் பஞ்சர் இன்ஜர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஏதோ என்ன பண்றது? ஸ்டெப்னி இருக்குது. சரி ஒரு டயர்னா ஸ்டெப்னி, 4 டயர் பஞ்சர் ஆயிடுச்சுனா 2 டயர் போட்டு இத்தனா பரவாயில்ல ஊருக்கு போங்க. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீ வேற காத்து இல்லைன்னா பயமாகுது. எல்லாம் அவன் செயல். எல்லாம் ஜெகன் செயல். என்ன சொல்றாருன்னா, ஜெகமே தந்திரம்ன்றது ஜெகன். எதுக்கு சம்பந்தமே இல்லை ஜெகமே தந்திரம்? எல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். எனக்கு புரியல. எனக்கு ஆனா இதுக்கு ஒரே ரோடு தான் இருக்குதாண்ணா? அது எனக்கு தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பார்த்தேன். நல்லா தார் ரோடு பஸ் எல்லாம் போற மாதிரி போடுது. ஆனா ரோடே சரியில்லை. கேட்க சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட அவர் ஒண்ணுமே பேசல. ஒண்ணுமே இல்ல. இப்ப பாரு, ஒரு இதுக்கு மேல கார் போவாது. இன்னும் நடந்து போற மாதிரி இருக்கும். கார் போகுதா? அப்புறம் எப்படா போய் சுத்தி பாப்பா? பாரு. ஆனா டேய் மேப் பார்த்து நிக்கிறேன்டா. இதுக்கு மேல எதுக்குடா மேப்? பாருங்க गाइस, மேல வந்தாச்சு. இதுக்கு மேல மேப் கேக்குறான். மேல வந்தாச்சு கம்முறா. மச்சி கரெக்ட்டா வரணும். நம்ம கரெக்ட்டா வந்துடா. இருடா, அங்க ஒரு ரோடு போகுதுடா லெஃப்ட்ல, அதுக்காக சொல்றேன்டா. ஐய் மச்சி நம்ம அக்கா கல்வராயன் மலை எப்படிக்கா போனோம்? கல்லூரன் மலை இது இல்லையா? இது என்ன மலை காப்பனா? கல்வராயன் மலை. ஃபால்ஸ் எங்க? ஃபால்ஸ் தெரியலக்கா, புதுசு. ஃபால்ஸே கிடையாது அந்த ஊர்ல. இருக்குதுடா. நாங்கதான் மேப் பார்த்து தப்பா. எப்படி இருக்கு லொகேஷன்? இதுல அப்படி தான்டா காட்டுது. இதுல எங்க காட்டுது பாரு? ரோடா காட்டுது இல்ல? எங்க ஜீப்ல ரோடா காட்டுது பேரு? ஆதாரத்தோட நான் பாக்குறேன். எங்க ப்ளூ கலர் ரோடு காட்டு சொல்லு. நம்ம எங்க இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க. எனக்கு எப்ப அவங்க இது மாதிரி கீழே இறங்கடா. ஏய் உட்கார்றா. இறங்குடா. இறங்கடா. அவன் கத்துவான் அப்புறம் இறங்குடா. இறங்காத. ஓகே விடு. அவன் சொல்லுவான்.
இப்போ பண்றா அந்த அக்கா எனக்கு தெரிஞ்சு என்ன கோவம் சொல்லிட்டா மச்சி நான் சொல்ல மாதிரி இப்போ தான் பற்றி பேசணும் சரி ஜெகன் டென்ஷன் போகிறான் மச்சி நீ வண்டி ஓட்டு என்னன்னா அந்த அக்காவுக்கு நான் சொல்ல மாதிரி ரோடு நல்லா இல்லை மேலே இவ்வளோ வீடு இருக்குது இங்கே வரத்துக்கு ஒரே வழி இதுதான் இந்த கவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ணுது இவ்வளோ குடும்பம் மேலே எப்படியும் ஒரு 100 குடும்பம் இருக்காது அரிசி அவங்க நாங்கள் மரவேலேருந்து அவ்வளோ குடும்பம் அவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்க எவ்வளோ பொருளாதார ரீதியில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நல்லா யோசிப்பாங்க இந்த மாதிரி நம்ம கஷ்டம் பண்ணோம் இங்கே இருக்கிற கஷ்டம் என்ன பண்ணுறாங்க ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்களா இங்கே வேலைக்கிட்டாங்க ஆனால் இந்த மக்களையும் தான் குத்த சொல்லி ஆகணும் 1000 ரூபாய் கொடுத்தா வந்து சரி குடும்பமே ஒரு டீமுக்கு ஓட்டு போடுது நான் சொல்ல வருது என்னன்னா ஓட்டு வேணும் ஆசைப்படுறீங்களா அந்த காசு மக்களுக்கு ஏதாவது உதவியே செய்யும் என்ன சொல்றேன் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லி நிறுத்துக்கலடா அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு போடுறா ஒரு நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா இந்த மக்களை பாருங்க இந்த மக்கள் வந்து பாருங்க லெஃப்டா காட்டுது லெஃப்ட் தான் ஜெகன் கரெக்டா காட்டுது இந்த மக்கள் வந்து கோவப்பட வேண்டியவங்க கிட்ட கோவப்பட மாட்டாங்க கோவப்பட வேண்டியவங்க கிட்ட கோவப்பட மாட்டாங்க நம்ம கிட்ட கோவப்பட்டு என்ன பண்ண போறாங்க காரா பூந்தி மாதிரி பேசு பத்தி பேசுறோம் சரக்கு போட்டு சைடி சாட்னு பேசுற மாதிரி இருக்குது அப்படிதான் இருக்குது நீ பேசுறது போயிடுச்சு சரக்கு போட்டு ஐயோ வாவ் அண்ணா நீங்க போன் வாங்குனீங்களா ஜெகனே என்னடா இது ஏன் போனீங்க நாங்க பிடிங்க ஏன் போனீங்க ஃபோன் தான்டா இப்ப காரை இறங்குறடா ஃபர்ஸ்ட் நான் ஓட்டவே இல்லை அதுவா போறான் போன போக்கா போட்டா அது போன சாஞ்சி என்னடா உனக்கு போட்டு அழுத்துரு என்ன தழுத்துறான் போட்டு டம்மி vlogs நல்லா இருக்குல்ல நைஸ்ரா இதான் நம்மளோட முதல்ல நகரடப்பா டேய் மாதிரி பேச தகரடப்பா என்னடா பர்த்தி இவன் பேசுறான் இந்த ரோடு எங்கேருந்து வரல சரி நீ சொல்லு பர்த்த பேர் என்ன வைக்கலாம் என்ன பேரு vlogs நாங்க வந்து ஆப்ஷன் ஏ டம்மி vlogs டம்மி vlogs ஏதாவது சொல்லு காரா பூந்தி பிரதர்ஸ் நல்லா இல்ல நல்லா வேலை போடா டேய் காரா பூந்தி நல்லா இருக்குது அம்மா சாப்பிட நல்லா இருக்குது சரியா vlog சொல்றேனா ஜெகனே நீ குளுக்குறக்கு ஒரு அரை மணி நேரம் பாத்ரூம் போவான் பாரு முன்னாடி உட்காந்துக்கிறான் ஒரு ஆள் பேசிக்கலாம்டா முன்னாடி யூடியூப்பை பார்த்து இந்த நீ இடத்துக்கு போவடி ரோடு ஒண்ணுமே சரியில்லை அதுவும் காரை வச்சுன்னு வந்துடாதீங்க பிரெக்னெண்டா இருக்கிறவங்க முக்கியமா வந்துடாதீங்க ஆயிடும் 10ஆம் மாசம் வருஷம் இல்லை ஏங்க அண்ணா ஒரு நிமிஷம் என்னப்பா நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே என்னாச்சு நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க 10ஆம் மாசம் வருஷம் இல்லை அப்படி இருக்குமோ இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர் அதனால சொல்றேன் நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப 10ஆம் மாசம் மட்டும் ஏதோ வாசனை அடிக்குதுடா காரா பூந்தி வாசனை டேய் அம்மா இருக்குதுடா இதுல மரம் மென்ட்டானே நான் கை ஆயிடும் பர்த்த நீ ஊட்டிடு பர்த்த வாயில போடு பர்த்த இரா புடியா பெட்ரோல் பில் அவன் கேட்டான்டா உடம்பு நல்லா தான் சமைச்சு போடும் உலகமே தெரியாது அதுக்குமே நம்ம ஊர் பீச்லாம் காட்டினா வெளிநாட்டுக்கே போய் அதான் சந்தோஷமா வச்சிருக்கோம் அவங்க நம்ம திருப்பி சந்தோஷமா யார் மலையாளி மக்களா ஆமா மலையாள மக்களுக்கு ஒண்ணே ஒன்று உண்மையா இருக்கணும் நீங்க போறீங்க வாட்டு ஓட்டு மேட்ச் நல்லா பண்ண விடுங்க அவங்க கரெக்டாக தான் சந்தோஷமா பார்த்துக்குவாங்க. ஃப்ளாஷ்பேக். எப்பயுமே அவன் எனக்கு கால் பண்ணுவா தெரியுமா நான் வந்து சாப்பிடாம இருந்தேன்னா அவன் எனக்கு கால் பண்ணி நீ வந்து சாப்பிட்டே பேபி தங்கம் நீ தூங்குனியா தங்க குட்டி அப்படிலாம் கேட்பானே வந்து இப்போ எனக்கு கேட்கவே யாருமே இல்லை சரி வாடா எங்களுக்குலாம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க வா போவோம் வா டேய் அதுக்கு தூக்கிட்டுலாம் போனா வருமாடா அதுங்களா தூக்கிட்டு போகணும்னு சொன்னியே வருமா அதெல்லாம் தூக்கிட்டு போனத லவ் பண்ணி இப்ப பொண்ணை இட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க பாரு லவ் பண்ற பொண்ணு டீம் போய் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றவங்க நம்மள எந்த பொண்ணா லவ் பண்ணிக்கிறது இதெல்லாம் இங்க இருக்கிறவங்களெல்லாம் உண்மையான காதல் தான்டா என்ன இந்த மாதிரிலாம் ஊர்ல என்ன விட்டு பண்ணி வச்சு அதை விட்டு போட பாருச்சா சந்தோஷமா இருக்கும் சரி அப்ப இப்ப இங்கே ஒரு பொண்ணு உஷார் பண்ணி காட்டுறா நெசமா போகும்போது தூக்கிட்டு போயிடலாம் வா உஷார் பண்ணலாம் தெரியாதுடா லவ் பண்ண தெரியும் அதுதான் சொல்றேன் திரும்பி என்ன லவ் பண்ணாது அதான் ஏன் அதுதானே சொல்றேன் நம்ம எல்லாம் பண்ணது திருப்பி இல்ல நீ தானே சொன்ன இதுக்கு முன்னாடி
3 கிலோமீட்டர் இருக்குமா? 4 பேர் நடந்தே வரீங்க. இல்ல கார் பின்னாடி எடுத்துட்டு வரேன். நான் கேட்டு போறேன். சுத்தி பார்க்கறதுக்கு இடம் இருக்குதாண்ணா ஃபர்ஸ்ட் இங்க? சுத்தி பார்க்குற இடம் எல்லாம் இப்படி வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரே வழி தான் இருக்குதா? அந்த ஒரே வழி தானா? அதான் 2 வழி இருக்குதானே? பஸ் வர வழி நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம். இந்த ரோடு ரொம்ப பயங்கரமா இருக்குது. அது இன்னொரு வழி, அது கச்சராப்பள்ளி வழியா அந்த வெளிய இருக்கு. டேம் அந்த வழியா வந்து ஈஸியா இருக்கும். அந்த வழி ஆனா அது எப்படின்னா போவோம்? ரிட்டர்ன் எந்த பக்கம் போவோம்? வெள்ளிமலையில இருந்து போனா கரும்பு சேலம். ரைஸ் 2 வழி இருந்துக்குது. நாங்க தப்பான வழியில வந்துட்டோம். நாங்க எல்லாம் யாரால தெரியுமா? அதோ இங்க ஒருத்த மேப் போட்டா பாருங்க. மேப் போட்டவர் என்ன கேட்ட சொல்லு, என்ன கேட்ட சொல்லு. ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கல்லூராயன் மலை வந்துட்டோம். வந்துட்டு எப்படி போகுது வழி தெரில. ஏதோ வழி மேப் கூப்பிட்டு போகுது, ஃபால்ஸை கூப்பிட்டு போகிறோம் அது இதுன்ட்டு. ஆனால் அந்த ரோட்லாம் காரை இறங்க மாட்டேதுங்க. அதனால நடந்து போய் ஊர் மக்கள்கிட்டலாம் வழி கேட்குறோம் தான் எப்படி போகுதுன்னு. ஊர் மக்களே இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. யாரும் பேசக்கூட மாட்டாங்க. பார்த்தாலே ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கோவமாக வரும். ஏதோ அவங்க அடிக்கிற மாதிரி வராங்க. முத்தம் செகண்ட் முத்தம் தரல போய் காருக்கு குவார்டர் போட்டு தானே கொடுப்பான். இந்த மாதிரி மழைலாம் பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு கிராமத்துல. அது பாரு நம்மளுக்கான குறி போட்டாங்க பாருங்க. நாமோ வந்ததுக்கு ஆமா பாத்தீங்களா நம்மளுக்கு வந்து சொல்ற ஆட்ட ஆகுறாதா திருப்போம். இல்ல என்ன வருது ஸ்மெல் உனக்கு? சடனா பிரேக் லீக் அடிச்சு போறான். ஏன்டா இப்படி சிரிக்கிற? ஐயோ காரா கொஞ்சம் காலி பண்ணி வர காலி தெரியும். நீ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா சிரிக்கிறான் அவ்வளோ கேவலமா சிரிக்கிறான். கேவலமா செய்யறனா தான் பொண்ணுங்களா புரியுது. நம்ம என்ன பண்றது? ஒருத்தர் ஏதோ குத்தி காட்டி பேசுறோம். என்னதான் எனக்கு அந்த மாதிரி எந்த சொல்லிட்டு உடனே எந்த எண்ணமும் இல்லைன்னா நாங்க நம்பிட்டோம். அதுதான் நான் பேசாமலே வந்தேன். எனக்கு தெரியும் அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சா எனக்கு தெரியும். நான் நல்ல லோகேஷன் பேசாமலே வந்துருந்தேன். வாயை கிளப்பினே வரீங்க. நான் கரெக்டா நான் எதுவுமே பேசலடா. என்ன போய் விட்டீங்கன்னா ஃபால்ஸில் ஒரு 1 மணி நேரம் குளிச்சுட்டு கிளம்பி கீழே போய் சேலத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட்டு கீழே போய் ஒரு தூக்கத்தை போடுவாங்க. கீழே போடுறோம். இந்த சொகுசா ஜாலியாக பர்த்தாண்டா வரானே. யார் வரா? நீதான் ஜாலியாக இருக்கிற பத்தியா மேலே ஏறிக்கிட்டு அது இதுண்டு. ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்த நம்மளுக்கு தான் மாற்றிக்கணும். நம்ம அந்த இடத்துக்கு தான் மாற்றிக்கணும். எந்த ஊடாக இருந்தால் நம்ம ஊடாக மாற்றிருப்பாங்க. அப்புறம் ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. என்ன வளைய முடியுது? என்னது இது? ஜெகன் கார் ஏறுண்டது உள்ள. ஃபர்ஸ்ட் இதுதான் கேட்டோம். அந்த அப்பயும் ஒழுங்காக கேட்டுருக்கலாம். யாரும் அந்த அண்ணன் நேராக போகணும். ஆள் நடமாட்டமே இல்லைடா. அதே இதை காட்டில் இருந்து விட்டுறீங்கடா வண்டியை. நான் ஃபால்ஸுக்கு அப்படியா இதில் போகணுமாண்ணா? அதில் தானே அந்த ரோட்டில் பாவாரியே சரி சரி. ஜில்லுன்னு இருக்குல்ல இந்த இதுக்கு? ஜில்லுந்தாரு இது அந்த அளவு இல்லை. நான் எத்தனை கிலோமீட்டர் நான் போகணும்? நீ இதை தவிர வேற எதுவும் காட்டவே மாட்டேடா. ஆமாச்சான் நானே கார் போவாதானே? கொஞ்சம் தூரம் போய் விடுற மாதிரி. இதுல இருந்து நடந்து தானே போகணும். இதுலயே விட்டுட்டு என்னண்ணா சொல்லுங்க? ஆமாம் 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டர் நடக்கணுமா? ஐயோ நான் நடக்க மாட்டேனே. எப்படியோ வந்துட்டு ஏதோ ஒரு ரோட்டில் அம்மா பேர் கல்லை போட்டு உள்ள நோயின்ட்டின்னு போட்டானுங்க. ரிவர்ஸ் எடுத்துருக்கானுங்க. ஏதோ ரோடை காட்டுறேன். இந்த ரோட்டில் கார் போகணுமா பாருங்க. தம்பி அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக அமால் டுமா